சிஎஸ்கே ஒரு 10 டே பிராக்டிஸ் கேம்ப் இன் நாவலூருக்கு அப்புறமா தே ஆர் ஃபைனலி பேக் அட் சேபாக். ஸோ சேபாக்ல டே 1 பிராக்டிஸ் செஷன் நடந்திருக்கு. நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸுமே இப்போ கேம்பை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் டே 1 பிராக்டிஸ் செஷனில் அவங்க ப்ரெசென்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இருக்குது. அதை பற்றியுமே கண்டிப்பாக பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தள்ளிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிஎஸ்கேட சப்போர்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், பேட்டிங் கோச் மைக்கேல் லெசி அண்ட் நம்ம சிஎஸ்கேட நியூ ஃபீல்டிங் கோச் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் கிரிக் பஸ் கொஞ்சம் நாட்கள் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவருமே வந்து கேம்பை ஜாயின் பண்ணிட்டாரு. இங்கிலாந்து ஃபார்மர் விக்கெட் கீப்பர், வேரியஸ் குளோபல் T20 லீக்ஸில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐபிஎல்ல கூட கேகேஆரோட ஃபீல்டிங் கோச்சாக இருந்திருக்காரு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சிஎஸ்கே பிளேயர்ஸோட ஃபீல்டிங் பற்றிலாம் பேசியிருப்போம். கேவி அருண் கார்த்திக் அசிஸ்டன்ட் ஃபீல்டிங் கோச்சாக இருந்தப்போ அவர் சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு நிறைய ட்ரில்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு அண்ட் நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஜேம்ஸ் ஃபாஸ்டருமே வந்து அமன் கானுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. I think MS and me had a general talk about fitness in general, but MS was very positive and is looking calm. நம்ம சிஎஸ்கே ஃபார்மர் பிளேயர் முரளி விஜய் இஸ் பேக் அட் சேபாக். ஸோ தோனி அண்ட் ஃப்ளெமிங் கிட்ட நிறைய டிஸ்கஷன்ஸில் இருந்திருக்காரு. ஸோ இந்த IPL 26 ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிரிச்சு ரொம்ப நாட்கள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க போல. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முரளி விஜய் வந்து சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போறாரு இல்லையா. ஸோ மார்ச் 22 நடக்க போகிற ஈவெண்ட்டில் நம்ம சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ் டீமுக்காக இப்போ முரளி விஜய் ப்ளே பண்ணுறதா இருக்காரு. அண்ட் அனிருத்தா ஸ்ரீகாந்துமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நானுமே வந்து ப்ளே பண்ண போறேன்னு. ஸோ இப்போதைக்கு ஒரு 7 பிளேஸ் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. மீதி அந்த 4 பிளேஸ் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்றுக்கு நடந்த ப்ராக்டிஸ் செஷனில் எடுத்த ஒரு சில ஸ்னாப்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளெமிங் வந்து சிஎஸ்கே நியூ ப்ராக்டிஸ் ஜெர்சியில் பார்க்கறதுக்கு பக்கா மாசாக இருக்காரு. இந்த பிக்கில் நம்ம ஃப்ளெமிங் அண்ட் குர்ஜப்ரீத் சிங் இருக்காங்க. அண்ட் இந்த பிக்கில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஜேம்ஸ் ஃபாஸ்டர், ஃப்ளெமிங் அண்ட் டாமி சிம்சக் இருக்காங்க. அந்த ஓஜி மைக்கேல் லெசியுமே இப்போ வந்து சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அவருமே வந்து இந்த டே 1 ப்ராக்டிஸில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம ஃப்ளெமிங் அண்ட் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் டிஸ்கஷனில் இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது நிறைய பேர் பிலீவ் கூட பண்ண மாட்டேங்க. பட் அனிருத்தா ஸ்ரீகாந்த் அவர் வாயிலே சொன்ன விஷயம் தான் இது. ஸோ தோனி ஸ்டே பேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு நாவலூரில் மார்ச் 11 அன்னைக்கு. ஆக்சுவலாக எல்லா பிளேஸுமே வந்து சேப்பாக்கு மூவ் ஆகிட்டாங்க. தோனி ஆஸ் யூ ஆல் நோ அவர் வந்து மும்பை அண்ட் அகமதாபாத் விசிட் பண்ணியிருப்பாரு. வேர்ல்ட் கப் மேட்சஸை போய் ஸ்டேடியமில் பார்த்துருப்பாரு இல்லையா. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அவர் 2 days ஆஃப் ப்ராக்டிஸ் மிஸ் பண்ணியிருக்காராம். அதனால திரும்ப நாவலூருக்கு வந்து இங்கே மார்ச் 11 அன்னைக்கு ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் சேப்பாக்கு மூவ் ஆகியிருக்காரு. அண்ட் நேற்றுக்கு ப்ராக்டிஸில் தோனி இருந்திருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முரளி விஜயோட பேசியிருந்தார் இல்லையா. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் தோனி இஸ் லுக்கிங் குட் அண்ட் ஃபிட். நிறைய நேரம் நெட்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. த்ரோடவுன் ஸ்பெஷலிஸ்ட்க்கு எதிராக அதிகமாக ட்ரெயின் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. தோனி அண்ட் ருத்து 2 பேருமே நெட்ஸில் பேட் பண்ணுற மாதிரி சிஎஸ்கே ரீசெண்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டே 1 ப்ராக்டிஸ் செஷனில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் நம்புறேன். அடுத்தடுத்த நாட்களில் சிஎஸ்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேகேஆரோட 2 முக்கியமான பேசஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் சைன் பண்ண போகிறது இல்லைப்பா அப்படின்னு இப்போ ஆல்மோஸ்ட் கிரிக் பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் பத்திரினாவோட மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வந்துச்சு. பத்திரினா கேகேஆர் கலர்ஸ்ல இருக்கிற மாதிரி. ஓகே, இட் வாஸ் கன்ஃபார்ம் தட் பத்திரினா இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவைலபிளா இருக்க போறாருன்னு. ஆனா கிரிக் பஸ் கிட்ட இருந்து ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துச்சு. பத்திரினாக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேகேஆர் சைன் பண்ண போறது இல்லையா. IPL 26 சீசன் நடக்கிறப்ப அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கேகேஆரோட கேம்பை வந்து பத்திரினா ஜாயின் பண்ணுவாருன்னு இப்போ கிரிக் பஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எதை மீன் பண்றாங்கன்னு தெரியல. மேபி ஒரு 5 மேட்சஸ் ஒரு 6 மேட்சஸ்க்கு அப்புறமா வராரா ஆர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வர போறது இல்லையா என்னன்னு புரியல. பட் எஸ், இப்போதைக்கு பத்திரினா ஜாயின் பண்ண போறது கிடையாதுன்னு மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணாக்கு வந்தனா அவர் ரூல் அவுட் ஆகிட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவருக்குமே எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போகிறது கிடையாதான். கேகேஆரோட கரண்ட் ஸ்குவாட்லேயே 4 இந்தியன் பேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. வைபவ் அரோரா, உம்ரான் மலிக், கார்த்திக் தியாகி அண்ட் ஆகாஷ் தீப். அதனால தான் இப்போ கேகேஆர் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்றாங்க. பட் சிஎஸ்கே ஃபார்மர் பேசர் சிமர்ஜித் சிங் வந்து இப்போதைக்கு டாக்ஸ்ல இருக்காராம். அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டுமே படிச்சிருந்தேன். பட் கிரிக் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் சைன் பண்ண போகிறது கிடையாதாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹர்ஷித் ராணாக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரணுமா? அட் த சேம் டைம் மதிஷா பத்திரினாக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் சர்ச் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஒருவேளை சின்னசுவாமி ஸ்டேடியமுக்கு அப்ரூவல் கிடைச்சாச்சு. ஏன்டா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணவே வந்து ஓப்பனிங் மேட்ச் RCB SRH வந்து கொட்டை இடத்துல போட்டிருக்கான் சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடக்க போகிறதுன்னு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்காடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், இப்போ தான் 100% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பிகாஸ் ஒன் லாஸ்ட் டைமாக அஃபீஷியல்ஸ்லாம் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியமை விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. மேட்ச் டே அன்னைக்கு நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, லிட்டரலி ஒரு டோட்டல் டெமான்ஸ்ட்ரேஷனுமே வந்து நடத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ சின்னசுவாமி ஸ்டேடியமில் இந்த IPL 26 சீசனில்
சீசனில் 5 ஹோம் மேட்சஸ் ஆஃப் ஆர்சிபி நடக்க போகிறது. ஒரு பிளே ஆஃப் கேம் அண்ட் ஃபைனல்ஸுமே வந்து சின்னசுவாமி ஸ்டேடியமில் தான் நடக்கும். அண்ட் ஆர்சிபியோட மிச்ச 2 ஹோம் மேட்சஸ் வந்து ராய்ப்பூரில் நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்எச்சோட கேப்டன்சியில் பிக் சேஞ்ச் இருக்க போகிறதுன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு வராங்க. ஸோ பேட் கமின்ஸ்க்கு பேக் இன்ஜுரி இருக்கிறதுனால அவர் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் மிஸ் பண்ண போகிறதா இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. பேட் கமின்ஸ்க்கு பதிலாக 2 ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு எஸ்ஆர்எச் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று வந்து இஷான் கிஷன் அண்ட் இன்னொன்று அபிஷேக் சர்மா. பட் இப்போதைக்கு இஷான் கிஷான் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காரு. அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் படி இஷான் கிஷான் தான் சொல்லியிருக்காங்க. பட் ட்விட்டரில் ஒரு சில சோர்சஸ்லாம் அபிஷேக் சர்மாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யார் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் லெட்ஸ் சி நீங்கள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. ஆர்சிபி அன்பாக்ஸ் இவெண்ட், சிஎஸ்கே ரோர் இவெண்ட், நாங்கள் என்ன சும்மா வாடா அப்படின்னு சொல்லி இப்போ எம்ஐ த மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஈவெண்ட் 2 நாட்கள் நடக்க போகுது, 21 மார்ச் அண்ட் 22 மார்ச். நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. புக் மை ஷோவில் தான் டிக்கெட்ஸ்லாம் செல் பண்ணுறாங்க. டிக்கெட்ஸ் ப்ரைஸ் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஹை ப்ரைஸாக தாங்க இருக்குது. நம்ம சிஎஸ்கே பரவாயில்ல போல. இந்த ஈவெண்ட் வேங்கடேஷ் ஸ்டேடியமில் நடக்கல, அதுக்கு பதிலாக மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ வேர்ல்டு கார்டன் அப்படிங்கிற பிளேஸில் நடக்க போகுது. பிரசாந்த் வீரை பற்றி ரொம்ப நாட்களாக பேசல, பட் இப்போ பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா குருநானக் காலேஜில் ரீசெண்டாக இன்டர் காலேஜ் T20 டோர்னமெண்ட்டை இனாகிரேட் பண்ணுறதுக்காக பிரசாந்த் வீர் விசிட் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க போல, அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி தோனி அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அந்த அட்வைஸை பற்றி தான் சொல்லியிருந்தாரு. ரைட் நோ கிரிக்கெட் பற்றி தோனி கூட நான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணல, பட் அவர் எங்கிட்ட ஒன்று தான் சொன்னார், காசு சேர்த்து வை, தேவையில்லாமல் செலவு பண்ணாத. பிரசாந்த் வீர் ஆக்ஷனில் 14.2 crores சிஎஸ்கேவால் பிக் செய்யப்பட்டார். ஸோ 14.2 crores அப்படிங்கிறது சாதாரணமான அமௌண்ட் கிடையாது. அதில் தான் ஃபன்னா தோனி வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் வீர் அவரோட பேட்டிங் ரோலையுமே ரொம்ப கிளியராக இருக்காரு. ஓப்பனிங்கை தவிர என்னால் எந்த சிச்சுவேஷன்லையும் பேட் பண்ண முடியும், நான் எந்த ஒரு பொசிஷனில் வேணாலும் இறங்குவேன் அப்படின்னு பிரசாந்த் வீர் சொல்லியிருக்காரு. தென் ப்ராக்டிஸ் கேம்பை பற்றி பிரசாந்த் வீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்வைரன்மெண்ட் இஸ் வெரி குட், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தென் பிரசாந்த் வீரை ஜட்டுவோட கம்பேர் பண்ணி பேசினதுக்கு இப்போ பிரசாந்த் வீர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நான் என்னோட கேமில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். சிஎஸ்கேக்காகவும் சரி அண்ட் இந்தியன் டீமுக்காகவும் நிறைய சாதனைகளை ஜடேஜா பண்ணியிருக்காரு. நான் அவரோட பிளேஸை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னு நினச்சா எனக்கு லாட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் என்னோட கேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி நம்ம பிரசாந்த் வீர் ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருக்காரு. நம்ம சிஎஸ்கேட லெஃப்ட் ஆர்ம் பேசர் குர்ஜப்ரீத் சிங்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் நம்ம சிஎஸ்கேட பவுலிங் கோச்சான எரிக் சேமன்ஸோட நிறைய கான்வர்சேஷனில் வந்து குர்ஜப்ரீத் சிங் இருந்திருக்காராம். அண்ட் தோனியுமே ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டர்ஸ் மைண்டை வந்து எப்பவுமே ரீட் பண்ண பாரு, உங்ககிட்ட நல்ல ஒரு ஸ்லோவர் பால் இல்லை யாக்கர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரென்த்தில் நீ ஒர்க் ஆன் பண்ணுன்னு சொல்லியிருக்காராம். சரி ஓகே, நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மறக்காம வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு அண்ட் அப்படியே இந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பை.